மால்புவா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இந்தியன் ஸ்வீட்னே சொல்லலாம். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கங்க. இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், பெங்கால், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த எல்லா இடத்துலையுமே ட்ரெடிஷ்னலாகவே இந்த டிஷ் பண்ணுறாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்குங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. $200 ml ஃப்ரெஷ் க்ரீமை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு திக்கான பேட்டர் கன்சிஸ்டன்சி வரும். தோசை மாவு பதத்துக்கு வேணும். அதுக்காக நம்ம வந்து பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மால்புவாவை வந்து ஊற வைக்கிறதுக்கு சர்க்கரை பாகு தேவைப்படும். 1 கப்பு சர்க்கரை எடுத்துகிட்டு அது நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. அதில் கொஞ்சம் குங்குமப்பூவை ஆட் பண்ணிக்கங்க. இதை அப்படியே மெல்ட் பண்ணி ஒரு சுகர் சிரப்பாக மாற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப திக்கான பதமாக வேண்டாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்குங்க. இந்த மால்புவா வந்து நீங்கள் நெய்யில் தான் வந்து சுட்டெடுக்கணும். அப்போ தான் ட்ரெடிஷ்னலான சூப்பரான ஃப்ளேவரில் உங்களுக்கு மால்புவா கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்குங்க. இது மாதிரி சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஊத்தாப்பம் ஊற்றுற மாதிரியே ஊற்றி எடுத்துருங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் குக் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா போதும். சூப்பரான டேஸ்டியான மால்புவா ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.